சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினுடைய தலைவர். பல்லடம் நகராட்சி மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது. முகமூடி திருடலை எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ அதே போல நகராட்சியினுடைய திட்டங்களையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பல்லடம் நகராட்சி கூட்டத்திற்கு பத்திரிகையாளர்களையும் தொலைக்காட்சி நிருபர்களையும் யாரையுமே அனுமதிப்பதில்லை. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் திட்டத்தை இப்போ அரங்கேற்றி இருக்கிறார்கள். எப்படி சென்னையிலே கூவத்தை சுத்தம் செய்வோம் என்று சொல்லி பல கோடி 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்வார்களோ, பின்னால் அதில் முதலை இருக்கிறது என்று சொல்லி அந்த திட்டத்தை ரத்து செய்வார்களோ, அதே போல பல்லடத்தில் பார்த்தீங்கன்னா பல்லடத்தில் இருக்கிற ஓடைகளை அங்கு இருக்கிற கழிவுநீர்களை சுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து வடிவாலயம் கிராமத்திற்கு குழாய் மூலியமாக இந்த கழிவுநீர்களை கொண்டு சென்று அங்கே ஒரு 14 கோடி ரூபாய் செலவிலே ஒரு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அந்த வடிவாலயம் பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து சமீபத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்திலே எங்க கிராமத்துக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்நிலையிலே இந்த 14 கோடி ரூபாய் பணம் விரயமாவதுதான் பல்லடம் நகராட்சியினுடைய திட்டமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த எங்கள் பகுதியில் இருக்கிற பல்லடம் ஓடையை ஒட்டி இருக்கின்ற தென்னை மரங்கள், விவசாய பூமிகள், நிலத்தடி நீர் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சூழ்நிலையை பல்லடம் நகராட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இது சம்பந்தமாக எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுடைய கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையாக பல்லடம் நகராட்சி செயல்பட்டு வருகிறது. இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தமிழக அரசுக்கு இந்த திட்டத்தை ரத்து செய்ய பரிந்துரை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இன்று எப்படி ஒரு முகமூடி திருடலை காவல்துறை கண்டுபிடித்தால்தான் தெரியுமோ அதே போல திட்டம் செயல்படுத்தினால் மட்டும்தான் வெளியே தெரிகிறது. அந்த அளவுக்கு ரகசியமாக பல்லடம் நகராட்சி நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.